ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அடிப்படை உரிமைகளை பற்றி பார்க்கலாம். அடிப்படை உரிமைகள் வந்து எத்தனை இருக்குன்னா 6 இருக்குது. அந்த 6 அடிப்படை உரிமைகள் என்னென்ன, அதன் கீழ் வர ஆர்டிகல்ஸ் என்னென்ன, இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்தோன்னா பகுதி 3 தான் அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்கிற ஆர்டிகல்ஸ் எதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தோன்னா 12லேருந்து 35 வரைக்கும் இருக்க ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது. அடிப்படை உரிமைகள் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோன்னா மொத்தம் 6 இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமயச்சார்பு உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வுக்கான உரிமை. இதுதான் அந்த 6 அடிப்படை உரிமைகள். ஒவ்வொரு உரிமையில் இருக்கிற ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சமத்துவ உரிமை. இதில் இருக்க சமத்துவ உரிமையில் வந்து ஆர்டிகல்ஸ் 14லேருந்து 18 வரைக்கும் இருக்க ஆர்டிகல்ஸ் வந்து சமத்துவ உரிமையை பற்றி சொல்லுது. 14லேருந்து 18 வரைக்கும் இருக்க ஆர்டிகல்ஸ் வந்து சமத்துவ உரிமையை பற்றி சொல்லுது. ஒன்று என்னென்னு பார்க்கலாம். ஆர்டிகல் 14 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்லுது. அதாவது 4 பேரும் சமம், அப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் 14. 15 வந்து பார்த்திங்கன்னா, மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் வந்து பாகுபடுத்துவதை தடை செய்வது தான் 15. 16 என்னென்னு பார்த்தோன்னா, வேலைவாய்ப்பில் சமவாய்ப்பு அளிக்கிறது தான் 16. 16 வந்து என்ன பார்த்தோன்னா, பொது வேலைவாய்ப்பில் சமவாய்ப்பு அளிக்கிறது தான் 16. 17 என்னென்னு பார்த்தோன்னா, தீண்டாமை ஒழிப்பு. 17 ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா, தீண்டாமை ஒழிப்பை பற்றி சொல்லுது. 18 வந்து பார்த்திங்கன்னா, இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை வந்து நீக்குதல், அதாவது பட்டங்களை துரத்தல்னு வச்சுக்கோங்க. செகண்ட் பார்த்தோன்னா சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமை வந்து ஆர்டிகல் எத்தனைலேருந்து எத்தனை வரைக்கும் பார்த்தோன்னா 19லேருந்து 22 வரைக்கும். 19ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் போடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை, தொழில் செய்யும் உரிமை, இதெல்லாம் வந்து 19. 20 என்னன்னு பார்த்தோம்னா, குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. குற்றங்களிலிருந்து தண்டனை அளிப்பதிலிருந்து பாதுகாப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. குற்றங்களுக்கு தண்டனை அளிப்பதிலிருந்து பாதுகாப்பு. 21 என்னன்னு பார்த்தோன்னா, வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. தனிநபர் சுதந்திரத்தை பற்றி சொல்கிறது தான் 21. 21A என்னன்னு பார்த்தோம்னா, தொடக்கக்கல்வி பெறும் உரிமை. தொடக்கக்கல்வி பெறும் உரிமை வந்து 21A. 22 என்னென்னு பார்த்தோம்னா, சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. எவரையும் விசாரணை கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து 22 வந்து பார்த்திங்கன்னா, எவரையும் விசாரணை கைது செய்யக்கூடாது. 3வது என்னென்னு பார்த்தோன்னா, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆர்டிகல் எதுலேருந்து எது வரைக்கும் பார்த்தோன்னா 23, 24 தான் வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றி சொல்லுது. 23 என்னென்னு பார்த்தோன்னா, கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். 23 வந்து கொத்தடிமை முறையை வந்து தடுக்கிறது. 24 என்னென்னு பார்த்தோன்னா, 24 வந்து தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுத்தல். அதாவது பார்த்திங்கன்னா, தொழிற்சாலைகள் போன்ற அபாயகரமான வேலைகள் வந்து குழந்தைகள் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது 24. 4வது என்னென்னு பார்த்தோன்னா, சமயச்சார்பு உரிமை. சமயச்சார்பு உரிமை வந்து பார்த்திங்கன்னா, ஆர்டிகல் 25லேருந்து 28 வரைக்கும் சொல்லுது. 25 என்னென்னா, எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குடிமக்கள் வந்து எந்த சமயத்தை ஏற்கவும் பரப்புவதற்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 26 என்னென்னு பார்த்தோன்னா, சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஆர்டிகல் 26 வந்து சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. 27 என்னென்னு பார்த்தோன்னா, எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். 28 வந்து மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. இதுதான் வந்து சமயச்சார்பு உரிமை. பார்த்தோன்னா, கல்வி கலாச்சார உரிமை. இது வந்து பார்த்தோன்னா ஆர்டிகல் 29, 30 வந்து கல்வி கலாச்சார உரிமையை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 29 என்னென்னு பார்த்தோன்னா, சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு தான் 29. 30 என்னென்னு பார்த்தோன்னா, சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. 30 வந்து பார்த்திங்கன்னா, சிறுபான்மையினர் வந்து கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கிறதுக்கான உரிமையை கொடுக்குறது தான் 30 ஆர்டிக்கல். 6th ஒன்று என்னென்னு பார்த்தோன்னா, அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வுக்கான உரிமை. அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 32 சொல்லுது. 32 என்ன சொல்லுதுன்னா, தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல்.
தனிப்பட்ட ஒருவரோட அடிப்படை உரிமைகள் வந்து பாதிக்கப்படும் போது அப்போ வந்து நீதிமன்றத்தை அணுகி வந்து நான் அந்த உரிமையை பெறலாம். அதுதான் வந்து ஆர்டிகல் 32 சொல்லுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். இதில் எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். அதனால் எல்லாம் இந்த இதை ஃபுல்லாக நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.